முல்லா ஒரு நாள் தன்னோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு போய் சமையல் செய்யறதுக்கு விறகு சேமிக்க போனாரு. அன்னைக்கு நிறைய காஞ்ச மரங்கள் அவர் கண்ணில் பட்டதுனால நிறைய விறகுகளை சேமிச்சாரு. சாயந்தரம் வரைக்கும் நிறைய விறகு சேமிச்ச பிறகுதான் தெரிஞ்சது இன்னைக்கு அளவுக்கு அதிகமா விறகு சேமிச்சதை புரிஞ்சுக்கிட்டாரு. இத கழுதையோட முதுகுல வச்சு ஊருக்குள்ள போனா அக்கம் பக்கத்தார் வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. ஏதாவது வீம்புக்கு கேட்பாங்க. ஏன் கழுதைய கொடுமைப்படுத்துறீங்கன்னு வீண் பம்பிழுப்பாங்க. அதே நேரத்துல தான் தலையில அந்த விறக சுமந்துகிட்டு போனா தெண்டத்துக்கு எதுக்கு கழுத வச்சிருக்கீங்க, இப்படி கழுத மாதிரி நீங்க பொதி சுமக்கவான்னு கேட்டு சிரிப்பாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. புத்திசாலியான முல்லாவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. உடனே சேமிச்சு வச்சிருந்த விறகு எல்லாத்தையும் ஒரு பெரிய கட்டா கட்டினாரு. அதை தன்னோட தலையில ஏத்திக்கிட்டு அவரும் கழுத மேல ஏறிக்கிட்டு சந்தை வழியா தன்னோட வீட்டுக்கு போனாரு. அப்ப அந்த காட்சிய பார்த்த எல்லாரும் முல்லாவை பார்த்து சிரிச்சாங்க. ஒன்னு கழுத மேல விறகு ஏத்தணும், அப்ப நீங்க சுமை இல்லாம நடந்து போலாம். இல்ல நீங்க நடந்து போகணும், கழுத சுமை இல்லாம வரும். இப்ப எதுக்கு இப்படி பயணம் போறீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு முல்லா சொன்னாரு, நான் என்னோட கழுதைய ரொம்ப நேசிக்கிறேன், அதோட பாரத்தை நானும் பங்கு போட்டுக்கிறேன்னு சொன்னாரு. இதுக்கு மேல யாராலையும் எதுவும் பேச முடியல. தன்னோட சாதுரியத்தால வீண் பேச்சு பேசுறவங்க வாயை இப்படித்தான் அடைச்சாரு முல்லா நஸ்ருதீன்.